Hi guys, welcome to Quick Throw. I am man of my words. So நம்ம வந்து இப்போ என்ன பார்த்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பைத்தானில் இருக்க ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் சீரிஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ அந்த சீரிஸில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜேசான். ஸோ ஜேசான் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது என்ன வருதுன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஈக்குவலன்ட் தான் ஜேசான் ஆக்சுவலாக. ஸோ வந்து ஜேசான்றது ஒன்று கைஸ் ஒரு டேட்டாஸ் அது வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் கைஸ் ஒரு டேட்டாஸ்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு ஃபார்மேட் கூட வச்சுக்கலாம் ஜேசான். ஸோ அந்த ஃபைல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஜேசான் ஃபைல்ஸ் இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஃபைல்ஸுக்கு பதிலாக வந்து நீங்கள் வேரியபிள்ஸே வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஜேசான் கூட ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜேசான் அப்படின்னு வந்து ஒரு மாடியூல் இருக்குது, அது முதல்ல நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் ஒரு காட்டுறதுக்காக நான் ஜேசான்ற ஒரு வேரியபிள் நான் இப்போதைக்கு கிரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்து டிக்ஷனரிஸாக வேல்யூஸ் நான் சேவ் பண்ண போகிறேன். லைக் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட் நேம் அதுதான் வந்து நான் எஃப் நேம் அப்படின்னு கொடுப்பேன். ஸோ அதுக்கு வந்து அபி அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் கம்மா கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் எல் நேம் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரம்மி அப்படின்னு தரேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 அப்படின்னு ஒரு வேல்யூ தரேன். அண்ட் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நான் அதெல்லாம் போடுறேன் கைஸ். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டபுள் கோட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வெளியே தான் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லை சிங்கிள் கோட்ஸை வெளியே இல்லை சிங்கிள் கோட்ஸை ஃபுல்லாக நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் கோட்ஸ் மட்டும் நீங்கள் வெளியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டான மேனராக யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒய்னு இன்னொரு வேரியபிள் கேட்பேன். ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஜேசான் டேட்டாவை லோட் பண்ண போகிறேன். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசான் கால் பண்ணிவிட்டு LOADS லோட்ஸ் எக்ஸ். ஸோ அந்த எக்ஸ்ன்னு கொடுத்தா நான் ஜேசானாக லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி தாங்க ஸ்டார்ட் ஆகுது, ஒரு டிக்ஷனரின்னு வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் நம்ம வந்து ஒரு டிக்ஷனரிஸை வேல்யூ எப்படி அக்சஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி சேம் வேல்யூஸ் தான் இங்கே அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு ஏஜ் மட்டும் வேணுன்ற போது நான் ஏஜ் அக்சஸ் பண்ணுவேன். ஓகே, சேவ். ஸோ ஏன் சேவ் அப்படின்னு தெரியல, ஒன் செகண்ட் கைஸ். சம்திங் ராங், ஏதோ ரன் ஆக மாட்டேங்குது, ஐ மீன் சேவ் ஆக மாட்டேங்குது, ஏன் தெரியுது. ஸோ சேவ் ஆஸ் போயிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்பயே சேவ் தரலாம். எஸ், ஸோ இப்பயும் சேவ் ஆகலை. ஸோ சம்திங் ஏதோ எரர் நினைக்கிறேன். ஸோ ஓகே, நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அப்படி கண்ட்ரோல் ஏ அண்ட் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அந்த ஃபைலை. Do you want to save? No. ஸோ ஓகே, க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் கண்ட்ரோல் லைன் கொடுத்து இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் ஒர்க் இல்லையா? ஸோ கண்ட்ரோல் லைன்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு சேவ் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இதில் வந்து js.py மட்டும் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ சேவ் ஆகிடுச்சு. ஸோ இதில் அகைன் ஒரு வாட்டி எழுதி டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நான் வந்து பாஸ் பண்ணிடுறேன் கைஸ். ஸோ வேணாம், அப்படியே டைப் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் ஜேசான் நெக்ஸ்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த வாட்டி வேறு நேம் கொண்டு கொடுத்துட்றேன். ஸோ நேம் வந்து அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் கம்மா கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் ஏஜ்க்கு போய்டுவோம். ஸோ ஏஜில் போய்ட்டு செகண்ட் போட்டு 17 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இது எல்லாமே ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஸோ அதனால் இதெல்லாம் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒய் இன்னொரு வேரியபிள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து லோட் பண்ணணும். ஸோ லோட்ஸ் நெக்ஸ்ட். ஸோ இங்கே வந்து ஜேசான் மாடியூல்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனாக நான் இப்போ கால் பண்ணுறேன். ஸோ ஜேசான் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம்.
ஸோ பிரிண்ட் ஒய். ஸோ இப்போ வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி தான் ஆக்ட் ஆகணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நான் ஏஜ்ன்ற வேல்யூ மட்டும் அக்சஸ் பண்ணும்போது நான் ஏஜ்னு கொடுத்து அக்சஸ் பண்ணால் போதும். 17 அப்படிங்கிற ஏஜை மட்டும் நான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜேசன் ஃபைல்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இது நான் வேரியபிள் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ இதையே வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ லோட்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம டம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ dumps டம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஒய் கொடுத்தாடி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேசிக்காக இப்படி தான் இருக்கும் ஜேசன் ஃபைல். நான் இப்போ இங்கே இருக்க ஒரு இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இது எடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் ரன் பண்ண இதான் வந்து ஒரு ஜேசன் டேட்டா. ஒரு ஜேசன் டேட்டா வந்து இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். சரி, ஓகே. எஃப் நேம் ஃபஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து எல் நேம். எல் நேம் என்ன தரலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்த ரம்மியை கொடுத்துக்கிறேன். ரம்மின்னு தரேன். அண்ட் நெக்ஸ்ட் ஏஜ். ஓகே. அண்ட் ஜேசனில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் டேட்டாவும் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து மேரிடா அப்படிங்க நம்ம செக் பண்ணுவோம். ஸோ மேரிடான்னு கேட்குறேன். ஸோ மேரிடான்றது வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்ன்னு சொன்னாலே போதும். ஸோ வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் மேரிட் இல்லைன்றது நம்ம இது வந்து பூலியன் வேல்யூஸ் கூட பாஸ் பண்ணலாம். அண்ட் ஸோ பூலியன் வேல்யூஸ் பாஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் அந்த கூட ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்காங்களா, சில்ட்ரன்ஸ் எல்லாம் பிரதர்ஸ் எடுத்துக்கலாம். பிரதர்ஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டப்புளாக பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த வாட்டி ஸோ டப்புள்ஸாக நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரதர் வந்து 1 எங்கர் பிரதர் இருக்காங்க. ஸோ அதாவது 1 ஒய்ஃப் பின்னு கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 oldest sis. ஸோ அதனால் எஸ் கொடுக்குறேன். சரி, இப்போ நான் வந்து டப்புள்ஸை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக டப்புள்ஸ் இருக்குது, இங்கே மென்ஷன் பண்ணுற அவசியம் கிடையாது. இந்த ஸ்ட்ரிங்ஸாக பாஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கம்மா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் டேட்டாவை. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம லிஸ்ட்டாக பாஸ் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே. லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்ன்னு கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் தரேன். அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெனிஷ் அப்படின்னு தரேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டப்புள்ஸ் லிஸ்ட் டிக்ஷனரி எதை வேணால் பாஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ இதுதான் இப்போ நான் டேட்டாவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டா வந்து இப்போ நம்ம லோட் பண்ணி டம்ப் பண்ணி பார்த்தோன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு வந்து கொஞ்சம் உங்களுக்காக இரிட்டேட்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டா நமக்கு கிடைக்கும் போது ஸோ இந்த மாதிரி நமக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்ற பட்சத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து இங்கே இன்டென்ட் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ வந்து டேட்டா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக அழகாக நமக்கு எப்படி வேணுன்ற போது எஃப் நேம் ஸோ பீரமி இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து அழகாக பார்க்குற அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இன்டென்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் வந்து இப்போ ஆர்டரில். ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும், S4 ஷார்ட் ஷார்ட் கீஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணோன்னா தெரியும் ஆர்டர் வந்துருக்கு, தெரியுது அவங்களுக்கு. நம்ம வந்து ஒரு அன்ஆர்டராக கொடுத்தோம். ஸோ இதில் வந்து ஏஜ், பிரதர் அண்ட் நெக்ஸ்ட் எஃப் நேம், ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எல் நேம், நெக்ஸ்ட் மேரிட் இல்லையா அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜேசன் டேட்டாவை உங்களால் டம்ப் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ தான் ஜேசன் ஒர்க் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் கூட எப்படி ஒர்க் பண்ணுறதை பார்க்கலாம் கைஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கைஸ்.